திருமுறைகள் இடைவேளை இன்னிசையா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இந்த திருமுறை பல இடங்களில் ஒன்று சாவுக்கு பாடப்படுது, இன்னொன்று இடைவேளை இன்னிசையாக ஓதப்பெறுகின்றதுங்கிறது ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்கின்றது என்பதை பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இந்த திருமுறை சாவுக்கு பாடுறது அப்படின்னே ஒரு கூட்டம் சொல்லி 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 இந்த திருமுறையை சாகடிச்சிட்டு நம்மகிட்டேருந்து தூரத்தில் வச்சுருக்குது. அந்த ஒரு கூட்டம் இருக்கின்றது. சரி, திருமுறையை நம்ம வேறு இடத்துல பாடலாம், நம்முடைய வழிபாடுகளில் பாடலாம், இல்லை கோயிலில் பாடலாம் அப்படி சொன்னால், கோயிலில் பல வேளைகளில் நம்ம பார்க்கின்ற போது எல்லா கோயில்களும் இல்லை, பெரும்பாலான கோயில்களில் இந்த பெருமானுக்கு திருமஞ்சனம் முடிஞ்சு அபிஷேகம் முடிஞ்சு இந்த திரைச்சீலை போட்டுட்டு அலங்காரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ திருமுறை ஓதுங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த திருமுறை மற்ற வேலைகள் பார்க்கின்ற போது இந்த நேரத்தை ஒப்புவிக்கிறதுக்காக நேர்படுத்துறதுக்காக பாடுறது மாதிரி போயிடுச்சு. அது இடைவேளை இன்னிசையாக போச்சு. சரி, சும்மா இருக்கிற நேரத்துக்கு ஏதாவது திருமுறைக்கு ஏதாவது ஓதுங்களா? அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, சரி அலங்காரம் முடிகிற வரைக்கும் தேவாரங்க வாரம் யாராவது பாடுங்க அப்படின்னுவாங்க. அப்போது இந்த திருமுறையினுடைய அருமை தெரியாமல் அது என்னன்னு புரிஞ்சிக்காதனால தான் இப்படி இருக்கின்றது. நாமும் அதை பற்றி புரிஞ்சிக்காம நம்மளுக்கு பாட கொடுத்தாங்களே அப்படின்னு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்ததே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த திருமுறை சாதாரணமானது கிடையாதுங்க. அது எப்படி பிற மந்திரங்கள் இருக்கின்றனவோ அதே போல் அது தமிழ் மந்திரங்கள். இந்த திருமுறைகள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 27 ஆசிரியர்களால் பாடப்பெற்றவை. அப்படின்னா சிவ அறிவு பெற்று அந்த சிவ அறிவினால் இறைவன் நமக்கு என்ன சொல்ல வேணும்னு நினைச்சாரோ அதை இந்த அருளாளர்கள் மூலமாக நமக்கு அருளி இருக்கின்றார்கள். அப்போ இந்த திருமுறை மிகவும் உயர்வானது. சிவ அறிவு பால் உண்டவர்கள், சிவ அறிவினை பெற்றவர்கள் நாம் இறைவனை வழிபட்டு பயன்பெறுவதற்காக நமக்கு இறைவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை புரிஞ்சிக்காமல் நாம் என்ன பண்ணிட்டோம், அதை கொண்டு போய் செத்தவர்கள்ட்ட பாடிட்டுருக்கோம். இப்போ செத்தவர்களுக்கு ஏன் பாடுறோம் அப்படின்னு சொன்னால், சரி வாழுங்காலத்தில் தான் திருமுறையெல்லாம் ஓதலை, தெரிஞ்சிக்கல, சரி போகும்போதாவது இதை கேட்டுட்டு போ, இறை சிந்தனை வரட்டும் அப்படின்னு சொல்லி நாம் செத்தவர்களுக்கு பாடுறோம். அதனால் செத்தவர்களுக்கு பாடுறது தவறு இல்லை. ஆனால் ஒன்று நம்ம நினைவில் வச்சுக்கொள்ளணும். என்ன நினைவில் வச்சுக்கொள்ளணும்னா, உயிரோடு இருக்கின்ற போது யாரெல்லாம் திருமுறையை விரும்பி கேட்கலையோ செத்து போன பிறகு திடீர்னு அவர்களுக்கு திருமுறை மீது பற்று வராது. இப்போ பலரும் திருமுறை கூப்பிட்டு நம்மளை பாட சொல்லுவாங்க இறப்பில். நான் கேட்பேன், அவங்க திருமுறை தெரியுமா, அவங்களுக்கு திருமுறை பாடியிருக்காங்களா அப்படின்னு. இல்லைங்க ஐயா, பாடினதில்லை, திருமுறைனா என்னன்னே தெரியாது, மழைக்கு கூட ஒன்றனதில்லை அப்படின்னா அங்கே திருமுறை பாடி பயன் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னு சொன்னால், இப்போ திருமுறை பாடுறவங்களுக்கு தான் நம்ம பாடும்போது அது திருமுறை, இறைவனை சிந்திக்கின்றார்கள், இறைவனை பற்றி சொல்கின்றார்கள், இறைவனை நினைப்பதற்குரிய தமிழ் மந்திரங்களை சொல்கின்றார்கள் சொல்லி அதை கேட்பாங்க. இப்போ உயிராக இருக்கின்ற போது திருமுறை பாடுனா போட்டு அறுக்கிறான், இங்கே வந்துட்டாங்களா அப்படியாக இருந்தாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் திருமுறை ஓதுனா ரொம்ப பேர் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதை காது கொடுத்து கேட்க மாட்டேன், அம்மா கராமுறான்னு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற வேலையில் ரொம்ப இந்த பூஜைலாம் நடக்கும்போது ரொம்ப கருத்தாக இருந்து அப்படியே ஆடாமல் அசையாமல் ஆணி அடித்தாப்பில் இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த திருமுறை ஓதுறப்ப இந்த ஒரு பஞ்சபுராணம் ஓதும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கோயிலில் கூட உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா சில வேலையில் பஞ்சபுராணம் ஓடுறப்ப தான் இதை எடுத்து வைக்கிறது, அதை எடுத்து வைக்கிறது, அந்த வேலை இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஓதுவார் பாட்டு பாடிட்டு இருப்பார். அதுக்கு மேலே சாமி கும்பிட்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஓய்வு எடுக்கிற நேரம். அப்போ தான் மூக்கை துடைக்கிறது, காதை துடைக்கிறது, கையை துடைக்கிறது, அதை துடைக்கிறது, வேடிக்கை பார்க்குறது, வெட்டிக்கு அதை பேசுறது, இதெல்லாம் இந்த பஞ்சபுராணம் அதுக்குள்ளே ஒரு 5 பேர் ஏன் இவ்வளோ நேரம், ஏத்தனை பாட்டு, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு போட்டு கொஞ்சம் பேர் புரியாமல் அறியாமல் இல்லைங்களா அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த பாட்டை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காரு, இந்த ஆள் வந்துடுவாங்க பாடுறதுக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் புரியாமல் தான். இதெல்லாம் போன பிறவியில்
தவம் செய்யல. தவம் செஞ்சா தான் அந்த திருமுறையை மதித்து, அது தமிழ் மந்திரம் என்று கேட்பதற்கு தயாரா இருக்கும். சரி, இப்படி ஓடிக்கிட்டே இருந்த உயிரு, ஆளு ஒரு நாளைக்கு செத்து போயிட்டாருன்னு வச்சுங்க. அவருக்கு திடீர்னு நாம போய் திருமுறை ஓதுறோம். அவங்க எழுந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா செத்து போன ஆளு? கண்டிப்பா அந்த உடம்புக்குள்ள உசிர் இருக்காது. சரி, பக்கத்துல உட்கார்ந்திருக்குன்னு வச்சுங்க உயிரு. நம்ம பாடுற திருமுறை அது கேட்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்காது. இன்னும் கூட ரொம்ப கொடுமை என்னன்னா, செத்துப்போன இடத்துல நம்ம போய் தேவாரம் பாடியிருப்போம். சொந்தக்காரன்லாம் வெளிய வெட்டுத்தாள் போட்டுருப்பான், வெட்டி கதை பேசிக்கிட்டு இருப்பான், ஏதோ பேசிக்கிட்டு இருப்பான். என்னமோ நம்ம அப்பா செத்து போன மாதிரி. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டும். அப்ப திருமுறையை மதியாத இடத்துல இந்த திருமுறை ஓதக்கூடாது. அந்த திருமுறைக்கு மதிப்பில்லைன்னா அங்க ஓதக்கூடாது. திருமுறை பாடுகின்றவர்களை மதிக்கிறதில்ல. அடுத்த காணொளி அதுதான் செய்யப் போறேன். இந்த திருமுறைய மற்ற மந்திரங்களை சொல்கின்றவர்களை நம்ம குறைவா சொல்லல. மற்ற மந்திரங்கள் சொல்கின்றவர்களை எப்படி நம்ம சாமின்றோம், ஐயருங்கிறோம், குருக்கள்ன்றோம், எப்படி போற்றுறோம். அது தப்பு இல்லை. அதே போன்று தமிழ் மந்திரம் பாடுகின்றவர்களை ஏன் நம்ம போற்ற மாட்டுகின்றோம், மதிக்க மாட்டோம் என்கின்றோம். அவங்கள ஏன் என்னமோ இடைவேளைக்கு பாடுறவங்களா நினைக்கிறோம். என்னோ இடியப்பத்துக்கும் தேத்தெண்ணிக்கும் போய் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி கேசரிக்கும் அங்கே போனவுடனே என்ன நாம் என்னமோ சாவுக்குன்னே பாடுறவங்களும் இருக்கிற மாதிரி ஏன் நம்ம அவங்கள ஒரு அடையாளப்படுத்தி அப்படியே இழிவுபடுத்தி வச்சுருக்குறோம் இல்லையா? அப்போ அவங்கள இழிவுபடுத்துவது திருமுறை இழிவுபடுத்துவது போன்று இல்லையா? அப்போது இந்த திருமுறை ஓதப்படுவது எங்கு ஓதப்பட வேண்டும்னு அடுத்த ஒரு கேள்வி வரும்ல. அது பூசணையில் பஞ்சபுராணத்தில் கண்டிப்பாக ஓதப்பட வேண்டும். பிறகு பூசணை முடிந்து எல்லோரும் உட்கார்ந்து இருக்கின்ற போது எல்லோருமாக சேர்ந்து பாட வேண்டும். அல்லது உள்ளுக்கு அங்கே இருக்கின்ற குருமார்கள் போற்றி சொல்லுகின்ற போது இங்கு ஓத வேண்டும். அவங்க அங்கே பூ போடலாம், நம்ம போற்றி சொல்லலாமே. அப்போ திருமுறையை இடைவேளை இன்னிசையாக நாம் ஓதாம அதை போற்றி மதித்து இறைவன் நமக்கு கொடுத்த தமிழிலே, அன்னை தமிழிலே கொடுத்த தமிழ் மந்திரம் என்று அதை போற்றி உரிய நேரத்தில், உரிய இடத்தில், உரிய மரியாதையோடு அதை பாடினால்தான் நாம் இந்த திருமுறை பாடுறதுக்கு எல்லாரும் திருமுறை பாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டி நடத்துகிறோம், வரோம். அதுக்கு நம்ம இந்து சங்கம் போன்றவர்கள்லாம் ஒரு அரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு தங்க பரிசெல்லாம் கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு கொண்டு போய் இந்த இடைவேளை நேரத்தை அலங்காரம் பண்ணுற நேரத்தில் பாடுறதுக்கா? அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இறைவன் சிவ அறிவிப்பால் உண்டு, சிவ அறிவை பெற்று இறைவன் சொல்ல வேண்டியதையெல்லாம் அந்த திருமுறையில் சொன்ன அந்த திருமுறையை நாம் சாவு வீட்டிலையும், திருமுறையை மதிக்க தெரியாதவர்களிடத்திலையும், கோயிலில் இடைவேளை இன்னிசையாகவும் பாடுவதை தவிர்த்து அதற்கு உரிய இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக வழிபாட்டில் நம்ம வீடுகளையாவது பூசணையில் கண்டிப்பாக திருமுறை ஓத வேண்டும். அது தமிழ் மந்திரம், அது இறைவனுடைய வாக்கு என்பதை நம்முடைய பிள்ளைகளும் பெரியவர்களும் கருத்தில் கொண்டு வழிபாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டுமா இவ்வேளையிலே கேட்டு நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.